வணக்கம், வெல்கம் டு மலர்மனம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம மலர் மருந்துகளை பயன்படுத்தி குழந்தைகளை எப்படி நல்லா படிக்க வைக்க முடியும், குழந்தைகள் படிப்புல சரியா மார்க் எடுக்காம இருக்கிறாங்க, இல்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா மலர் மருந்துகளை பயன்படுத்தி அதை எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா யூடியூப்ல ஒரு 4 மருந்துகளை எல்லாருமே சொல்றாங்க. இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைகள் நன்றாக படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குணநலன் உங்க குழந்தைக்கு இருந்தா மட்டும்தான் அது அவங்கள படிப்புல சரி பண்ணும். ஆனா அந்த குணநலன் உங்க குழந்தைக்கு இல்ல, அது இல்லாம வேற ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்க குழந்தைக்கு உதவாது. முதல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பாடம் தெளிவா புரியாதது, அதாவது அந்த சப்ஜெக்ட் அந்த குழந்தைகளுக்கு தெளிவா புரியுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி புரியாத குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்ல பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த குழந்தைகள் மறந்து போயிடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நல்லா புரியுது ஆனா மறந்து போயிருதா. அப்படி இருக்கிற குழந்தைகளா இருந்தா நீங்க ஈவினிங் என்ன டாபிக் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா கூட மறந்து போயிடுற குழந்தைகளா இருக்கலாம். இதுதான் உங்களோட குழந்தைகளோட பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்ல கவனம் சிதறி போகுதா, அதாவது ஆரம்பத்துல அந்த டாபிக்க கவனிக்கிறாங்க ஆனா நேரம் போக போக அவங்களுடைய கவனம் சிதைந்து வேற எங்கேயோ போயிருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களோட குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். இல்ல ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அதாவது சின்ன சின்ன சத்தங்களுக்கும் வெளியிருந்து வர்ற சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸுக்கும் அவங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். இல்ல அவங்களுக்கு நாட்டங்கள் வேற மாதிரி இருக்குதா, நண்பர்களோட விளையாடுறதுக்கும் இல்ல வேற ஏதாவது செய்வதற்கும் தான் நாட்டம் இருக்குது, ஆனா படிப்புல நாட்டம் இல்லாம இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்ல குழந்தைகள் ரொம்பவே லெத்தார்ஜிக்கா இருக்கிறாங்களா, அதாவது எதிலும் ஒரு ஈடுபாடு இல்லாம படிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். இல்ல அப்படின்னா வீட்டை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம அம்மா கூட இருக்கணும் அப்பா கூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமா இருந்து அதனால குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லாம படிக்காம இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்ல அதிகபட்ச பயத்தினால் வீட்டில், அதாவது வெளியே போறதுக்கோ மற்றவங்களை ஃபேஸ் பண்றதுக்கோ இருக்கிற பயத்தினால படிக்காம இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னா அதுக்கு பல்வேறு வகையான மன காரணங்கள் இருக்க முடியும். உங்க குழந்தை பர்டிகுலரா என்ன மாதிரியான பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மலர் மருந்துகளை கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு படிப்புல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம தர முடியும். வணக்கம்.